Hi friends, இது உங்கள் ஏகே டெக் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து உங்களுடைய மொபைலில் 2 மடங்கு ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஏகே டெக் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் பேசிக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 GB இல்லை 2 GB அதுக்கு மேலே வந்து உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எந்த வந்து பார்த்திங்கன்னா 764 MB தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நான் வந்து ஏதாச்சும் க்ளீன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ தேவையில்லாத ஆப்ஸ் டெலீட் பண்ணுறது, வீடியோஸ், ஃபைல்ஸ், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து இன்னும் ஸ்பேஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ 1 GB மினிமம் பார்த்தீங்கன்னா 1 GB. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு ஜங்க் ஃபைல்ஸ் க்ளீன் பண்ணுற அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மாஸ்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல்லே ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. இந்த ஆப்புடைய இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்புடைய லிங்க் வேணுனாலும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபைல்ஸ் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜங்க் ஃபைல்ஸ் க்ளீன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆனவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆகிறது வந்து கம்மியாகும். ஸோ ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ஃபோன் ஸ்பீடு வந்து ஜங்க் ஃபைல்ஸ் க்ளீன் பண்ணுறது மூலிமா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தோடைய ஜங்க்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கேச்சஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் க்ளீன் ஆப்ஷன் கொடுத்தாலே போதும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஃபோன் வந்து லேக் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபோன் பூஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதிலே ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ளே போய் நீங்கள் இது பண்ணுறது மூலிமா ஸ்கேன் பண்ணி அதை வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பூஸ்ட் அப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2வது இதுவே. ஸோ 3வதாக நம்ம என்ன பண்ணணும், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு விஷயம். ஸோ ஒரு சீக்ரெட்டான செட்டிங்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த செட்டிங்ஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பண்ணதோட இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய மொபைலில் வந்து செட்டிங்ஸ் போய்ட்டு அபவுட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் உள்ள போய்டுங்க. ஆப்ஷன் உள்ள போய்ட்டு பில்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து 7 டைம்ஸ் கிளிக் பண்ண சொல்லும். ஸோ நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யூ ஆர் ஆல்ரெடி டெவலப்பர்னு சொல்லிட்டு வருது. ஸோ நீங்கள் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளில ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணுறேங்க. ஸோ அலோ கேட்கும். ஸோ ஓகே கொடுத்து அலோ பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது வெறும் 3 செட்டிங்ஸ் தான். அது பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஸ்பீட் ஆகிடும். ஸோ விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணோடனே அது வந்து அனிமேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இதேமாரி தான் நீங்கள் தொடர்ந்து 3 இதுலேயும் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய மொபைல் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததோட வேறு லெவலில் ஒரு ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஏகே டெக் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.